அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி தான் இறங்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரிஸ்க்கு தான். கை பிடிக்காமல் இறங்குறது கஷ்டம்தான் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கு. போலீஸ் வந்து சொல்லியும் பெருசாக ரெஸ்பான்ஸ் அவங்களால அடக்க முடியல. ஏன்னா ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. அங்கே பாருங்கள் இப்படி தான் இறங்குறாங்க. சரி பார்ப்போம். மணி 5 மணி ஆச்சுங்க. 2:45 ஏற ஆரம்பித்தோம். 5 மணி ஆச்சு. இல்லை நன்றி. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் என்ன கொஞ்சம் தூரம் அங்கே போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு சுயம்பலிங்கம் பார்த்திங்கன்னா மணி 5:15 ஆச்சு. மிஞ்சி போனால் இறங்குறதுக்குலாம் ரொம்ப டைமில் ஆகாதுங்க. பாருங்க ஈஸி தான். பாருங்கள் இப்போ கூட்டம் பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல எப்படி பிளாக் பண்ணியிருந்தாங்க, அது வந்து ப்ராப்பரான ஒரு இது இல்லை. அதனால் ரொம்பவே மக்கள் வந்து இந்த சென்டரில் இப்போ இந்த சென்டரில் ஒரு குச்சி மாதிரி கட்டி விட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அது குச்சி கட்டாதனால தான் இப்போ பிரச்சனையே. ஓகே, நான் கீழே போய் காட்டுறேன். அவ்வளோதான். அந்த விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு. 10 நிமிஷத்தில் கீழே இறங்கிடுவேன். காட்டுறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள் இன்னும் நிற்கிதுன்னு. மோஸ்ட்லி மேலே நிற்கிறவங்க இனிமேல் வந்துட்டுருக்கவங்க எல்லாத்தோட வெஹிக்கிளும் அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. வாங்கி சாப்பிட்றேன் தம்பி. அதே மாதிரி மேலே வந்து அந்த இடத்துல பைப் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பைப் போட்டால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகே, அப்படியே நான் கீழே போய் காட்டுறேன். ஓகேங்க, அடிவாரம் வந்தாச்சு. செம இது பாருங்க, விநாயகர் சன்னதிக்கு வந்தாச்சு. ஓகே, நான் அப்படியே ஆந்த வேலை காட்டுறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சேன், கோவப்பட்டுட்டேன். அதனால் ஒரு அடி விழுந்துச்சு. ரிங் காட்டுறேன் பாருங்க. கூட்டம் காலில் லைட்டாக சின்னதாக ஒரு அடி. கோவப்படக்கூடாது. அதாவது சாமி கும்பிட வரும்போது கோவப்படவே கூடாது. ஒருத்தவங்க முந்தக்கூடாது. நீங்கள் லைன் 1 by 1 தான் வரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரு. பாருங்க, சன் செட் ஆயிடுச்சு. மணி எத்தனை? மணி 5:24ங்க. இறங்குறதுக்கு ரொம்பவே கம்மி தான். அங்கே கூட்டங்கிறனால தான் ரொம்ப டைம் ஆச்சு. பாருங்க. சரி, ஓகே, நான் அப்படியே வண்டிகிட்ட போய் காட்டுறேன். பாருங்க, ஓதிமலை சன் செட் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. கோவப்பட்டனால சின்னதாக ஒரு அடி, லைட்டாக ப்ளட்டு வந்துருச்சு. பாருங்கள், இங்கேருந்தே பாதை தெரியுது பாருங்கள். அதாவது இப்படி போய் அப்புறம் அப்படியே இப்படி போய் வளைஞ்சு திரும்ப அப்படியே செங்குத்தாக ஏறி அது ப்ராப்பராக நான் சொல்கிறேன். அதுவும் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பைக் காணோம் அது காணோன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா கூட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடம் குறுகலான இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போய் அடைச்சி நின்றுக்கிறாங்க. அப்புறம் எப்படி இறங்குருவாங்க? அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோம். அந்தளவுக்கு பக்தர்கள் வந்ததில்லை போல். எனக்கு என்னன்னு தெரியல. சரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேயே எப்படின்னா அப்போ பழனிலாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய அந்த 6 படை வீடுகள்லாம் எப்படி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். 2:45 ஏறி மணி 5:30 ஆச்சு. பார்ப்போம். இங்கே டேமுக்கு முடிஞ்சால் நான் போய் காட்டுறேன். இல்லாட்டி நான் சொல்கிறேன். இல்லாட்டி விலாக் இதோட என் பண்ணிக்குவேன். அப்படியே பாட்டே வாங்க பார்ப்போம். முடிஞ்சால் டேமுக்கு போவோம். பார்த்திங்கன்னா அங்கே லெஃப்டில் பாரத் இருக்குது.
பரவாயில்ல, சூப்பர். இது வந்து சத்தி ரோடுங்க. பின்னாடி போனால் மேட்டுப்பாளையம் கனெக்ட் ஆகுது. ஆமாம், மேட்டுப்பாளையம் தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நேராக போனோம்னா இப்போ சத்தியமங்கலம், சாரி பண்ணாரி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணாரி இந்த பக்கமா? சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. பாவம், நம்ம வரும்போது இங்கேருந்து அடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா லைட்டிங் போகிறதுக்குள்ளே சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு அப்படியே தோணிகிட்டே இருக்குது. அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கேன். சின்ன சின்ன கிராமம்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியாது உங்களால். ஒரு 80 தொடுறதே ஒரு 120 போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சிங்கிள் லேன் ரோடை பொறுத்தளவு அப்படி தான் இருக்கும். நீங்கள் 4 லேன் ரோடு, 3 லேனு, அதெல்லாம் 6 லேன் சொல்கிறேன். அதாவது 4, 6 லேன் ரோட்லாம் ஓட்டினீங்கன்னா வரும்போது இங்கே தான் சாப்பிடுவோம் நிப்பாட்டி. ஏதோ ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருக்குது, வச்சுருக்காங்க. பாருங்கள், சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட்டு. அதாவது 4 லேன் 6 லேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 போனாலும் ஒரு 80 போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அவ்வளோதான் அந்த வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், எலிஃபண்ட் கிராசிங் ஜோனு. ஓ, யானை வந்தால் எப்படி இருக்கும். அதுக்காக இந்த இடத்த கட் பண்ணாமல் நான் காட்டுறேன். அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் ஃபாரஸ்ட்டு இருக்குது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க பவானிசாகர் டேம். ஆனால் ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. பாருங்க, எலிஃபண்ட் கிராசிங் அந்த மாதிரி. அப்படியே மேபி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்ததாங்க அந்த ஃப்ளெக்ஸில் இருக்குது. இந்த ரோடு வந்திங்கன்னா இன்னும் பாருங்கள். மோஸ்ட்லி ரேராக தான் வரும். ஏர்லி மார்னிங் வரும். பாருங்கள், ஏர்லி மார்னிங் வரும். ரொம்ப ரேராக மதியானம் அந்த மாதிரி தான். மதியானம் சாயந்தரம் வரத்துக்குலாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த இடத்துல கடைலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி கடை போட்டிருந்தா இருக்க முடியுமா? விட்டுருமா? ஸ்மெல் பண்ணி வந்து அடித்து தும்சம் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு தேவை ஃபுட்டு, அவ்வளோதான். மனுஷங்க மாதிரி தான் அதுவும் திங்க் பண்ணும். நம்ம மெனக்கெட்டு போய் தேடி போய் சாப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கேருந்து லெஃப்ட், ஆமாம், நேராக போனால் சத்தியம் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம மெனக்கெட்டு தேடி சாப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு அழகாக இவங்களே வச்சுருக்காங்களே, அவங்கள்ட்டயே வாங்கி சாப்பிட்ற வேண்டியதான். பாவம் புண்ணியம்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான், மிருகத்துக்கு இல்லை. பாருங்க போல்டு. ஓகே, நான் என்ன சொல்கிறது இப்போ? நான் உங்கள்கிட்ட அந்த வடிவேல் காமெடி தான் மைண்டுக்கு. சும்மா காமெடி ஆட் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ராவாக காட்டிடலாமே அப்படின்னு சொல்லி பாப்போம். செட் ஆச்சுன்னா காமெடி ஆட் பண்ணுறேன். பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர். என்னென்ன டேமுக்கு போனால் தான் எனக்கு ஒரு தாட் வரும். அங்கே ஆனால் நிறைய கோயில் ஃபெஸ்டிவலுங்க, நிறைய பக்கம் கோயில் ஃபெஸ்டிவல் நடக்குது. சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம் ரீச் ஆயாச்சு. இந்த மாதிரி நான் பேர்ட்ஸ்லாம் பறக்குதுங்களா, ஏதோ கூட்டமாக குருவியில் அங்கே வரணும். லெஃப்டில் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 குருவிகள். அது ஒரு டைப்பாக இருக்குது, குருவி டைப் தான். தெரியல என்ன பேர்னு. அது கரெக்டாக சூரியன் கண்ணுக்கே அடிச்சிருச்சிங்களா, கரெக்டாக என்னன்னு தெரியல என்ன பறவைன்னு. பாருங்க, பார்க்கெலாம் இருக்குது லெஃப்ட் சைடில். பார்ப்போம். நிறைய பேர்த்தோடு வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். ஒன்று காலையில் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குமா, அதனால் கண்டிப்பாக வெயில் இருக்கும். பார்க்குக்குள்ளே ஓகே, மரம்லாம் நல்லா இருக்குது. சேம் அங்கே பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சின்ன மரம் நிழல் இருக்குது. அதுவும் கடையெல்லாம் பாருங்கள், ஃப்ரூட்ஸு, மீன் கடை தான் ஜாஸ்தி. இப்போ மீன் ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. இது புது பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது பழைய பாலங்க. ஏன்னா நான் அன்றைக்கி வந்தப்போ, ஆமாம், அன்றைக்கி வந்தப்போ அந்த ஒரு வழி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கடையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே லெஃப்ட்டில் இருங்க, நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். பாருங்கள், பவானிசாகர் டேம் சன் செட் ஆகிட்டுருக்கு. செமையாக இருக்குது. ஆனால் சன் இந்த பக்கம், அதான் நம்ம ஏர்லி மார்னிங் வந்தாலும் அடிக்கும் போது சும்மா பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இருங்க, வண்டியை நிப்பாட்டணும். பாலத்தில் நிப்பாட்டினா நல்லா இருக்காது.
காருக்கார பாருங்க டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பர். இங்கே எவ்வளோக்கோ டிராஃபிக் இல்லைங்க, அதனால் பிரச்சனை இல்லை, நிப்பாட்டலாம். இங்கே எங்கேயே நிப்பாட்டிட்டு நான் காட்டுறேன். நம்ம பவானி சாகர் டேம் ரீச் ஆகிட்டோம். தண்ணி சின்னதாக தான் திறந்து விட்டுருக்காங்க. அந்த சைடு வாட்டர்ஸும், அதாவது அந்த இடமும் அப்புறம் இந்த இடமும் தான் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. சன் செட் ஆகிட்டுருக்கு. செம அமைதியாக இருக்குது. நான் க்ரௌட் இருக்குன்னு நினச்சேன். இது வந்து புது பாலங்க, பழைய பாலம். அது பழைய பாலத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே பாலம் ஆடும். ஒவ்வொரு வெஹிக்கிள் போனாலும், ஒவ்வொரு காரு பெரிய வண்டி போனால். இது புது பாலம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. அப்புறம் உள்ளே அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு மெயினான இடம் இது தான். இங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இருங்க, நான் உங்களுக்கு அந்த சைடு வேணால் காட்டுறேன் பாருங்க. பவானி அந்த சைடு, பவானி சாகர் டேம் சன் செட் ஆகிட்டுருக்கு. பைக்கை வந்து அங்கே நிப்பாட்டிட்டேங்க. ஆனால் நம்ம இடைஞ்சல் இருக்கு. இது வந்து பழைய பாலம். இந்த பாலம் ஆடும் அப்படியே, ஆனால் அது டேஞ்சர் தான். இங்கே பாருங்க, ஐயோ கீழே எட்டி பார்த்தாவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. ஓ ஐயோ, இந்த பாலமும் ஆடுதுங்க. ஆமாங்க, ஆடுது. ஐயோ என்ன உருப்படியாக கட்டியிருந்தா சரி. ஏன்னா ஒரு கார் போச்சுன்னா அப்படியே ஷேக் ஆகுது. அது என்னன்னு தெரியல எதுனாலன்னு. பாருங்க, கட்டமைப்பு 1948 1955 48 ஆரம்பித்து 55 முடித்தாங்களா என்னன்னு தெரியல. அங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஓ, உங்களுக்கே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அப்படியே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:05 ஆச்சு. சரி, அப்படியே டேம்லேருந்து கிளம்பலாம். அடுத்து சின்ன கிளிப் ஏதோ எடுத்தால் நான் ஆட் பண்ணுறேன். இடையில அதோட ரிவர் போகிற ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நான் காட்டுறேன். ஏன்னா இருட்டருக்குள்ளே போகணும். நான் காட்டுறேன், அப்படியே வாங்க. இன்னும் சாப்பிடல. சப்போஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டா நான் கிளிப் ஆட் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. மணி 6:05 ஆச்சு. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பரவாயில்ல, லைட்டிங் கொஞ்சம் இருக்குது. லைட்டிங் இருக்கிற வரைக்கும் நான் காட்டுறேன். பவானி சாகர் டேம் பாய். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம்னா இங்கே அதுக்கப்புறம் மெதுவாக போய்க்கலாம். ஏன்னா எவ்வளோ பவர் லைட் வச்சாலும் நமக்கு விசிபிலிட்டி அந்த அளவுக்கு தெரியாது. ஆப்போசிட்டில் லைட்டு டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிற, பவர் லைட் வச்சா லைட்டு பீஸ் போயிடும், பேட்ரி வீக் ஆகிரும். ஐயோ, அது சரியான கரைச்சலுங்க. அதுக்கு அப்படி ஒரு 40-50 மெயின்டைன் பண்ணி போனோம்னா கூட அந்த வீண் செலவு மிச்சம்தான். அது ஆப்போசிட்டில் லாரி கார்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது. நம்ம வச்சுருக்க அந்த சிங்கிள் லைட்டே அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா அவங்களுக்கு வேணால் உறுத்த முடிஞ்சு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா லைட் வைக்கிற பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு தெரியணுங்கிறதா. அது நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ நீங்கள் தனியாக போயிட்டுருக்கும்போது எந்த லைட்டே போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அப்போ பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் டாமினேட் பண்ணுறக்காக லைட் வச்சாலும் எதுவுமே பீட் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஓரளவுக்கு லைட்டாக தெரியுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் அடித்தா உங்கள் கண்ணுக்கு தான் அடிக்கும். அதனால் உங்கள் விசிபிலிட்டி அந்தளவுக்கு தெரியாது உங்களை லைட்டோடது. ஆனால் அந்த குருவியை தேடுறேன், நிப்பாட்டி காட்டலான்னு பார்க்குறேன். அந்த கூட்டத்தையே காணுங்க. எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அதாவது வீடுனா மரத்துக்கு அப்படி சொல்கிறேன். இங்கே தான் பார்த்தேன்னா இந்த சைடு தான் எங்கேயோ ரைட்டில் எங்கேயோ பார்த்தேன். இங்கே பார்த்தேன்னா இல்லை முன்னாடி பார்த்தேன்னான்னு எனக்கே தெரில. அந்த டேர்னிங் செம்மையாக இருக்கும் பாருங்க. சிங்கிள் ரேன் ரோடு தான். பட் எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி போனாலும் ஒரே வழி தான், ரைட்டில் போயிடும். ஆமாங்க, பண்ணாரி போகிறது இந்த சைடு போகணும். நான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த சைடு மேட்டுப்பாளையம் தான் போகணுன்னு இருக்கும். அங்கே பாருங்க போர்டு வச்சுருக்கு. இந்த போர்டை வச்சு தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு வரும்போது. அப்புறம் மேனேஜ் பண்ணியாச்சு. அங்கே நின்று கூகுள் மேப் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணியிருப்பேன். அப்புறம் இங்கே ஒரு வந்துருச்சுங்களா. நானும் அது அந்த அந்த கால்வாய் வந்து ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன்.
பாருங்கள், மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் நிறைய எல்லோரும் நிற்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. நின்று குளிச்சுட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். நான் போயிட்டு இருந்தப்போ எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் காட்டல. சரி, அதனால் வரும்போது காட்டுவோமே அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா கடைசி டைம் நல்லா தண்ணி போயிட்டுருந்துச்சு. இந்த டைமு கொஞ்சம் டேம் ஓப்பன் பண்ணாதனால, அதாவது மழை சரியாக இல்லாதனால பாருங்கள் சன் செட் ஆகிடுச்சு. லொக்கேஷன் செம்மையாக இருக்குது பாருங்கள். இல்லாதனால அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. நார்மலானா ரொம்ப மைல்டாக போகிற அந்த பக்கத்து தண்ணி போயிட்டுருக்கு. அதை விட இது கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்களா போகும்போது, அதனால தான் நிற்கலை. சரி இப்போ காட்டுவோமே அப்படின்னு. ஓகே, பார்த்திங்கன்னா லைட்டிங் போயிட்டுருக்கு. ரைட் சைடில் பாருங்கள் ஊதிமலை எப்படி தெரியுதுன்னு. திரும்ப இதே வழியில் போகிறது பெட்ரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எதுக்குங்க சுற்றி போய் கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணிட்டு, அதுவும் வந்த வழி கொஞ்சம் மைண்டில் இருக்குது. அதனால் வந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இதே வழியில். நான் ஃபோனில் இருங்க லைட்டு போட்டாங்களா, சூப்பராக இருக்குங்க. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, இதில் 8:30 என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இருங்க நான் ஃபோனில் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ, அருமையான வியூ. அந்த மாதிரி பாருங்க, இப்போ பாதை எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். சன் செட் ஆயிடுச்சு. இருங்க நான் காட்டுறேன். உதிமலை பாருங்கள், அப்படியே அதாங்க கீழே அந்த அடிவாரத்துலேருந்து அப்படி போய் இப்படி வளைஞ்சு அப்படி மேலே சாப்பிடும். இப்போ லைட் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபோனோட கிளாரிட்டிக்கும் இந்த ஆக்ஷன் கேமராவோட கிளாரிட்டிக்கும் பார்ப்பீங்க. இது பாருங்கள், கொஞ்சம் பிரைட்டும் கம்மியாக தான் இருக்குது, சவுண்டும் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபோனோடது அப்படியே எடுத்து காட்டுது, பிரைட்டும் சவுண்டும். ஓகே, அப்படியே இருட்டிருச்சு, என்ன காட்டுறது என்னன்னு தெரியல. இருந்தாலும் சின்ன சின்ன அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ஜங்ஷன், அதை நம்ம காட்டிடுவோம். இந்த ரைட் சைடில் ஓதிமலை தெரிகிற வரைக்கும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இருங்க, ஓதிமலை என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பகலில் காட்டினா அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. நைட்டில் அது என்னங்க தெரியும், எனக்கே பார்க்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் என்னங்க, ஊர் செம்ம அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டவர் ஓகே பரவாயில்ல. சின்ன சின்ன பொருள்னால் ரொம்ப தூரத்தில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இதான் பாருங்கள், இதுதான் ஓதிமலையோட என்ட்ரன்ஸ். இன்னும் கூட்டம் பயங்கரமாக தான் இங்கே இருக்குது. ஆனால் லைட் செட்டிங்லாம் போட்டனால சும்மா ஜாமுன்னு இருக்குது. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு லைட்டு, என்ன 2 வீலரும் 4 வீலரும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது, அதுதான் அந்த இது. அதை டாமினேட் பண்ணவே முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் எது கோயில் ஃபெஸ்டிவலாக என்னென்னு எனக்கு தெரியல. போட்டிக்கு, ஆமாம், கிராமத்தில் போட்டி இருக்குங்க. இங்கே ஒரு முருகன் கோயில் வச்சுட்டு நாங்களாம் அங்கே அப்படி மேபி இருக்கலாம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் இதுக்கு மட்டும் போட்டி வேணாம், சாமி விஷயத்தில் மட்டும். விளையாட்டில் இருக்கலாம் போட்டி, அன்னதானம் போகிறதுல போட்டி இருக்கலாம், யார் அதிகமாக போகிறது அப்படின்னு. வேஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடாதுங்க எதுவுமே. பாருங்கள், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு பஸ் ஸ்டாப். பஸ்ஸு பாருங்கள், இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ஊதிமலையை நோக்கி போகுது. இதெல்லாம் பஸ்ஸெல்லாம் எப்படி போய், ஐயோ சாமி, கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ்ஸெல்லாம் வரதெல்லாம். பாருங்கள், சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. நான் அந்த ஹில்ஸ்க்காக தான் காட்டணுன்ட்ருக்கேன். இந்த மலை தாங்க, மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு சின்னது தான். அந்த ஏர்பின் பெண்ட் எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்குறக்காக தான். பார்த்தா ரொம்ப லைட்டிங் போயிடுச்சு. இந்த லைட்டை வச்சு பாருங்கள், அந்த ரோட்டில் ரிஃப்ளெக்டர் போட்டிருக்கிறது என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பாருங்கள். உண்மையிலுமேங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி டேமேஜ் ஆன ரோட்டில் ரிஃப்ளெக்டரை எடுத்துகிட்டு டேக் டைவர்ஷன் ரோடு அந்த போர்டு வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் நைட்டில் தெரியாமல் ரிஃப்ளெக்டரை ஃபாலோ பண்ணி போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், உயிர் போயிடும். கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சர். அடிபட்டாலுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த ரோட்டில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி ரைட்டில் டர்ன் ஆகுதுன்னு. செம்மையாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஏர்பின் பெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, இதை காட்டுறதுக்காக தான்
காமிச்சேன். ஓகே, vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. பாய்.